காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. நாள் வந்து 28ஆந்தேதி காலையில் 10 மணிக்கே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:02. எங்கே போவோம்? பாரிஸுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். ஆர்டரும் போடுறாங்க இப்பயே. நம்ம பாரிஸுக்கு வேணால் போயிடலாம். பாரிஸுக்கு எல்லிஸ் ரோடு போகலாம். அது போவோம். எல்லிஸ் ரோடு வேணாம், இன்றைக்கி பாரிஸ் போவோம். பாரிஸ் நேற்று போகல, அதனால் பாரிஸ் போவோம். நாளைக்கு முடிஞ்சால் எல்லிஸ் ரோடு போவோம். டைமை பார்த்து தாங்க ஒரு லொக்கேஷனும் முடிவு பண்ணுவேன். இது கரெக்டான டைமு. எங்கே போடுங்க? முகப்பேர் 227 ரூபாங்க. மே 1ஆந்தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொகடா பாய்ஸ் யூடியூப் சேனல் தெரியுமா உங்களுக்கு? நான் அது வேணா தம்ப்லைன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். மே 1ஆந்தேதி என்ன பண்ணுறாங்க, அவங்க கரெக்டாக வடபழனி பிரிட்ஜு ஏறத்துக்கு முன்னாடி, கோயம்பேடுலேருந்து வடபழனி பிரிட்ஜு ஏறத்துக்கு முன்னாடி ஒரு சிக்னல் இருக்கும் நடுவுலேயே. அது இருந்தாலும் நான் அது போடுறேன், அவர் போட்ட டீட்டெயிலில். அங்கே ₹1 பிரியாணி தராரு. டைமிங்கும் அந்த இதுலேயே நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே போடுறேன், பாருங்கள். சரி, அங்கே போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்படுறோம் தானே, மே 1ஆந்தேதி வேறு ஓட்டுறோம் லீவ் போடாமல். சரி, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1ஆந்தேதி அது கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் அவர் பார்த்துனுக்க 2 வருஷமாக பார்த்தேன். அப்பயே ஒரு ஐடியாலாம் இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு வேலை அதுமாரிலாம் இருந்ததுனால போக முடியாது. இப்போது பார்த்தீங்கன்னா போகலாம்ல, அதனால் சரி மே 1ஆந்தேதி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் ஒரு வீடியோவாக இருக்கும். ₹1 பிரியாணி போடுறாங்க. சரிங்களா, நீங்களும் வந்து அந்த சரௌண்டிங்கில் யாருன்னா இருந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க. சரிங்களா, நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். மறக்காமல் வந்துடுங்க, பார்ப்போம். இந்த ₹1 பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து மே 1ஆந்தேதி உழைப்பாளர் தினம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடம்பாக்கம் பேட்சில் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 AM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 PM to 2 PM இந்த ரேஞ்ச் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 50 kg பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதோட குவான்டிட்டி நமக்கு தெரியாது. 50 கிலோ போடணும். ஸோ நம்ம சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து ஒரு 350 பேருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 50 கிலோ போடுறோம். ஸோ 50 கிலோ பார்த்தீங்கன்னா ₹1 பிரியாணியாகவே போகும். நீங்கள் வரும்போது மே 1ஆந்தேதி நீங்கள் கோடம்பாக்கம் ஃப்ளைஓவரை தாண்டுறீங்க அப்படின்னா நம்ம கடையில் வந்து நீங்கள் ₹1 பிரியாணி வந்து சாப்பிட்டு போங்க. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன், மட்டன், வான்கோழி, லகான்கோழி இதெல்லாம் நம்ம கடையிலையும் பண்றோம், உங்களுக்கும் தெரியும். கோடம்பாக்கத்துலையும் சரி, சூளைமேலையும் சரி, 2 கடையிலுமே நீங்க அதெல்லாம் சாப்பிடலாம். ரெகுலரா வர எல்லாருக்குமே நன்றி. ஸோ நீங்களும் வந்து ஆதரவு கொடுங்க. அது மாதிரி இல்லாத மக்கள் யாராவது இருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்காங்க, அன்னைக்கு அவங்க யாராவது இங்க பக்கத்தில் உங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா ஸோ அவங்களை நம்ம கடைக்கு அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா நாங்கள் சர்வ் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாடலாம். சொல்றது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் நான் பக்கோடா பாய்ஸ். நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஏங்க, ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தான் போட்டாங்க. சரி, எடுத்துட்டேன். ஆனால் அது முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டாங்க ₹980. பரவாயில்ல, அந்த ஆர்டர் எனக்கு எடுக்க முடியாதுன்னு தெரியும். எடுக்க முடியாமல் தெரிஞ்சு தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அதனால் ₹980 ஆர்டர் போட்டாங்க. ஒரு 300 ஆர்டர் போட்டாங்க, அது எதுவுமே எடுக்கலை. ஒரு ஆர்டரு ரேப்பிடோவில் போட்டாங்க. சரி, எடுத்துட்டேன். 300 எவ்வளோ போட்டாங்க சம்திங். ஆர்டரு ரெடியாக கன்ஃபார்மாக வந்து எடுத்துங்க அப்படின்னாங்க. போகிற வரல இன்னும் ஒரு ஆர்டர் இருந்தால் அது எடுத்துன்னு போவோம். ரேப்பிடோவில் தான் போட்டாங்க. இது அதாங்க ஃபஸ்ட்டு ஆர்டரு. பிக்கப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் ரெடியாகுதுங்க. நான் இங்கே எங்கே வண்டியை நிறுத்து தான் தலைவலியை. இந்த சந்துக்குள்ள தாங்க. சரிங்க, இந்த இடத்துல தான் எங்கேயோ நான் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இதுதான் ஏதோ கெமிக்கல் மாரி இருக்குது, ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கலாம். சரிங்களா, போகிற வரல என்ன இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இது பக்கம் போகிற மாரி ஆர்டர் போடுறாங்களாம் பார்த்தேன். ஒன்று போட்டாங்க ₹300. 200 எவ்வளோ பெருங்குடிக்கிட்ட போட்டாங்க. அதை எடுக்கலான்னு பார்த்தா வேறு யாரோ எடுத்துட்டாங்க. சரி, போகிற வழியே பார்த்துன்னு போவோம். நம்மளுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே டிலே, இதுக்கு மேலே என்னத்தை டிலே பண்ணு. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க மேடவாக்கத்துக்கு.
அதை எடுத்துட்டேன் 264. சரி மேடவாக்கம் கொடுத்துட்டு செம்மஞ்சேரி போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். பார்த்துக்கலாம் வாங்க. இவங்க இதுதாங்க. சரிங்க, இந்த ஆர்டர் தான். இதுவும் சின்னது தான். வேறு எதுனா போகிற வழியில் என்ன இன்னொன்று போட்டாங்கன்னா அதையும் எடுத்துன்னு போவோம். டீசெண்டாக போட்டாங்கண்ணா போகிற மாரி. டீசெண்ட் மீன்ஸ் அமௌண்ட்டு கரெக்டாக போட்டாங்கன்னா, ரூட்டும் கரெக்டாக போட்டாங்கன்னா எடுத்துன்னு போயிடலாம். வேறுங்க இது தூக்கி ஃப்ரண்ட்டில் இருக்கிறேன், சைட்லேயே வச்சுட்டுங்கிறேன். அவ்வளோங்க, இன்னொரு ஆர்டர் எடுத்துட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தான். இதுக்குள்ளே தான் மெடிக்கல் ஷாப்பு. இதுக்குள்ளே தான் ஆல்ரெடி எடுத்துருப்பேன். இந்த டேப்லெட் தான். சோழிங்கநல்லூருங்க. லேட்டாக ஆரம்பிச்சது கொஞ்சம், அதை கரெக்டாக பிடிக்கணும். மேடவாக்கம் சோழிங்கநல்லூர், அடுத்தது இது பண்ணோங்க, இதுக்கு போகணும். மேடவாக்கம், ஆமாம் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர், அதுக்கடுத்தது இதுங்க சாரி செம்மஞ்சேரி. அதுதான் கரெக்டாக இருக்கும். போவோம். சரிங்க, நடுவில் எதுனா இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். 3 ஆர்டர் எடுத்து வச்சுக்கேன். இது வந்து 295 ரூபாங்க சோழிங்கநல்லூர். ஹலோ நண்பர்களே, அல்ல இந்த 3 ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ தான் பேட்டரி மாற்றினேன் இங்கே நின்று. அதுதான் சொல்லலான்னு நினச்சேன். இங்கே 3 ஆர்டர் எடுத்துக்கிறேங்க. ஒரு ஆர்டர் வந்து 370, இன்னொரு ஆர்டர் வந்து 250குள்ளேயோ 60யோ ஏதோ தெரில, சரியாக தெரில. இன்னொரு ஆர்டர் வந்து 295. இந்த 3 ஆர்டரையும் சொல்கிறேன் பாருங்கள் ஒழுங்காக. 370 வந்து செம்மஞ்சேரி, 295 வந்து சோழிங்கநல்லூர், 250 தெரில அது என்ன இதுன்ட்டு. அது வந்து இதுங்க மேடவாக்கம். 3 ஆர்டர் எடுத்துக்கிறேன். 3மே கரெக்டான ரூட்டில் போகிற மாதிரி தான் போயின்னுக்கிறேன். எதுலேயும் கால் பண்ணல இன்னும். அது பார்த்துக்கலாம். எங்கள் 2வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டேன். முதல் ஆர்டரு தான் லாஸ்ட்டாக கொடுப்போம். 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் யாருமே எதுக்கும் கால் பண்ணலங்க. இப்படி தாண்டிக்கலாமா? இங்கேருந்து 2 கிலோமீட்டருங்க சோழிங்கநல்லூர். அந்த அத்தை ட்ராப்பு சோழிங்கநல்லூர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து செம்மஞ்சேரி எங்கன்னு பார்ப்போம். இங்கேருந்து 7 கிலோமீட்டருங்க. ஓகே, அது கரெக்டாக தான் இருக்கும். 2 கிலோமீட்டர்னா அது 4 கிலோமீட்டராக மாறிடும். பரவாயில்ல, ஒருத்து தாங்க. எப்படியோ ஒரு 300, 370, ஒரு 295, ஒரு 264 ஒருத்து தானே, நீங்கள் சொல்லுங்கள். முன்னாடியே சின்ன ஆர்டராக எடுத்துன்னு போயிருக்கணும், விட்டுட்டேன். பார்த்துக்கலாம், இனிமேட்டு திருந்திடுவேன். அடுத்த ட்ராப்புக்கு 295 ரூபா, 7 கிலோமீட்ரு. 7 கிலோமீட்டர் 2.3 கிலோமீட்ரு. பரவாயில்லைங்க, எப்படியோ ஒர்த்தான இது ரூட்டு தாங்க பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக பார்த்து எடுத்தேன். ஆனால் இன்னொன்று சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 ஆர்டர் போட்டாங்க இதே வழியில். நான் தான் எடுக்கவே இல்லை. செம்மஞ்சேரி போட்டாங்க, அதையும் எடுக்கலை. நாவலூர் போட்டாங்க, அதையும் எடுக்கலை. வேணும்னு தான் விட்டேன். ஏன்னா 200 சில்லரை தான் ரெண்டுமே. இந்த 3த்தையே எனக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா ஏன் ஒன்றுனா, இந்த ரேப்பிடோ ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான். அதுதான் ஃபஸ்ட் எடுத்ததே. ரேப்பிடோ மட்டும் ட்ராக்கிங் காட்டினே இருக்கும், போட்டரு இந்த 2மே காட்டாது எனக்கு மட்டும். நான் இந்த இது யூஸ் பண்ணுறதுனால, க்ளோன் ஆப்புக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறதுனால, அதனால தான். அடுத்தது டேப்லெட் தாங்க கொடுக்கணும். டேப்லெட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த கெமிக்கல் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். எங்கள் 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. அதில் போட்டோலேருந்து கால் பண்ணுறேன் மேம். அந்த லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். என்ட்ரி கேட்டாண்ட இருக்கிறேன் மேம். பாய், அகாடமிக் பிளாக். போகலாமா? இப்படியே போ. இதில் போகணுமா?
ஏங்க அடுத்த ஆர்டருக்கு செம்மஞ்சேரிக்கு 7.9 கிலோமீட்டருங்க. நான் கம்மியாகவும் நினச்சேன், பரவாயில்ல, ஓகே தான். இது குத்தாச்சி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக காட்டிச்சுங்க. 295 ரூபா தான், ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது 377 ரூபா. பரவாயில்ல, ஏதோ ஒன்று கேட்டுக்கிறேன். இதுக்கு ஆனால் இன்னும் பேமெண்ட் இது பண்ணல, அவங்க பார்த்துட்டு போடுறேன்னாங்க. நம்ம ஆனால் இது தான் லாஸ்ட்டாக திருப்போம், நம்ம சுற்றுனதுனால இல்லை, இதுதான் லாஸ்ட் ஆர்டரே நம்மளுக்கு. லாஸ்ட் ஆர்டர்னா லாஸ்ட்டாக எடுத்த ஆர்டரு. ஆனால் அப்படி இருந்தால் பார்த்தா கூட நம்ம எதுவுமே சுற்றின்லாம் வரலையே, எல்லாமே கரெக்டான ரூட்டில் தான் வந்தோம். தெரில அவங்க என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்ட்டு. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டருக்கு ட்ராப் லொக்கேஷன் போகிறேன். போய் கால் ஹவர் காட்டுதுங்க, போய் குத்துடலாம். எதுவுமே கால் பண்ணல அவங்க இன்னும். போயிட்டு அழகாக போயிட்டு அதை குத்துட்டு நிம்மதியாக அங்கேருந்து மணி பாருங்கள் 1:06 தான் ஆகுது. இத்தனைக்கும் நான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 11 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துருப்பேன். அப்படியே லிங்க் வச்சு ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன், 3 ஆர்டர் சேர்த்து. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அவங்க பேமெண்ட் போடுறதுக்கு. சரிங்கண்ணா நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். வரும்போது ஒரு 400 ரூபாய் ஆர்டர் ஒன்று போட்டாங்க, அது எங்கெல்லாம் பார்க்கல. சரி எடுக்கலான்னு மட்டும் பார்த்தேன். இந்த ஆர்டருக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி எப்படி இருந்தாலும் எடுத்துன்னு போயிட்டு சும்மா இருக்கிறதுக்கு அந்த ஆர்டரை எடுத்துன்னு போய் கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். சரி அதுமாரி ட்ரை பண்ணேன், எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியலங்க, வேறு யாரும் எடுத்துட்டாங்க. 370. வந்துச்சுட்டாங்க. சரிங்க, ஆர்டரை குத்தாச்சு. போய்ட்டு எங்கேயாவது நிழலில் நிற்போம், சும்மா அப்படின்னு அந்த இதுவாண்ட போய்ட்டு நிற்போம், ஃப்ளாட்டாண்ட போய்ட்டு நிற்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இன்றைக்கி சூப்பராக முடிச்சுக்கிறோங்க. ஆனால் லேட் ஆயிடுச்சுன்னா நான் கரெக்டாக வந்துட்டேன். லேட் ஆகிடும் நான் நினச்சேன், ஆனால் அப்படி ஆகலை, கரெக்டாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டேன். எந்த ஆர்டரும் போடுற மாதிரி தெரில. ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. அப்படியே சோழிங்கநல்லூர் சைடாக போகிறேன். என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா நான் சொல்கிறேங்க, சரிங்களா? வனிதா சொல்லிட்டாங்க. ஓகே, பேமெண்ட் அங்கே தானே? ஆமாம், பேமெண்ட் நீங்கள் அங்கே போயிட்டு அவங்களுக்கே கால் பண்ணுங்கள். வனிதா இருக்காங்களே, அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே. சரி ஓகே. எங்கள் இந்த டாக்குமெண்ட்டு தானா? இங்கே இந்த ஏஎஸ்வி ஆஃபீஸ் பிளேஸ் போகிறேன். பரவாயில்ல, ஏதோ கெச்சிதுங்க. போகிற வேலை என்ன ஒன்று, அந்த பக்கமே ஆர்டர் போட்டாங்கன்னா அது எடுத்துன்னு போகலாம். போட்டார் அச்சானுங்க. இன்னொன்று 550 கொளத்தூர் போட்டாங்க. எப்பயும் போல் அதை எடுக்க முடியல. ஏன்னா இது வந்து பிக்கப்பே ரொம்ப லாங்காக போடுறாங்க, 3-4 கிலோமீட்ரு. அது பக்கத்தில் இருக்கிறவங்களே எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்துடும், ஒரு மில்லி செகண்டு தான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வரதுல டிஃபர் ஆகும். அவங்களுக்கு வந்துட்டு தான் நம்மளுக்கு லைட்டாக காட்டுவாங்க, அந்த நேரத்தில் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது தான் நம்மளுக்கு அந்த ஸ்வைப் ஆப்ஷனே காட்டும். தான் பரவாயில்ல, 3 மணிக்கு கொடுப்பேன்னு போடுது. போகிற வரலன்னா ஒரு ஆர்டர் வச்சு அது எடுத்துன்னு போவோம், சரிங்களா? எங்கள் பாட்டிலு காலி ஆயிடுச்சு. இங்கே தண்ணி பிடிக்கலான்னு நினைக்கிறேன். போய் தண்ணி பிடிச்சின்னு போயிடலாமா? அவ்வளோதான். தண்ணியை பிடிச்சாச்சு. இதில் உள்ளே வைக்கிறதுக்கு இப்போ யோசனையாக இருக்கும். நிறைய பேர் இங்கே தாங்க வந்து தண்ணி பிடிப்பாங்க பாருங்க. இதுமாரி வந்தீங்கன்னா இப்படியே தண்ணி பிடிச்சிக்கலாம். பஸ் டிரைவரு
நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த இடம் வந்தால் இங்கே தண்ணி பிடிச்சிப்பேன், ரீஃபில் பண்ணிப்பேன். ஆனால் நான் குடிக்கிறதுக்கு குழா தண்ணி தான். இங்கே நானாமங்கலம் போகிறாங்க. சரி நுங்கம்பாக்கம் நினச்சிட்டேன். போடலாமத்தில் ஐயோ தலை நார்மலுக்குதா? 220ண்ணா. அதுதாங்க 4வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இங்கேயே போட்டுக்கிறாங்க. பிக்கப்லாம் ரொம்ப லாங்காக போடுறாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இங்கே தான் அந்த 4வது ஆர்டருக்கு வந்தேன். அதுக்கடுத்தது இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க அண்ணா நகருக்கு. போர்ட்டலில் தான் 161 ரூபா. ராஜா அண்ணாமலை ஊரில் பிக்கப்பே கொஞ்சம் லாங்காக இருக்குதுங்க. இருந்தாலும் எடுத்துட்டேன் போடா. வேறு இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஐடி ஓப்பன் பண்ணி தரணுன்னாரு. சரி அவருக்கோசரம் போகலான்ட்டு நினைக்கிறேன். வேறு எதுவுமே ஓட்ட முடியாது நம்மளுக்கு பாருங்கள். இப்போ அதனாலே நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாகுது. இப்போ அவருக்கு இப்போ நான் இதை கொடுத்துட்டு அவரை சீக்கிரமாக அந்த பக்கம் வர சொல்லணும். ரூட்டுக்கு கரெக்டாக இருக்கும். போகிற வரல என்ன திருப்பி அண்ணா நகர் போட்டாங்கன்னா அதே எடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ணா நகர் போட்டால் கரெக்டாக இருக்குன்னா போட்டாங்க. ஆனால் வேறு யாரும் எடுத்துட்டாங்க. எப்படி விழுந்துச்சு பாருங்க. இப்போ ரேப்பிடோவில் அண்ணா நகர் போட்டாங்க. அண்ணா நகர் போட்டால் கரெக்டாக இருக்குன்னா அண்ணா நகர் போட்டாங்க. வேறு யாரும் எடுத்துட்டாங்க. 147 ரூபா. என்ன மெட்டீரியல் தெரில. கால் பண்ணி கேட்டேன். வாங்க 3வது ஃப்ளோரில் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஐயப்பன் கோயில்னு கேட்டுவாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஐயப்பன் கோயிலாம் எனக்கு தெரியாது மேம். நான் லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன். நீங்கள் அதுக்கடுத்தது பக்கத்தில் வந்ததுக்கடுத்தது சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். சரி வாங்க அப்படின்னாங்க. அதுதாங்க எடுத்துட்டேன். அப்போலோவில் வந்து இது தான். இன்னொன்று போட்டுக்கிறாங்க. அரும்பாக்கத்துக்கு தான் எடுத்து போட்டாங்க. சரி அதையும் எடுத்துட்டேன். ஆனால் பிக்கப் பார்த்தீங்கன்னா 1.9 கிலோமீட்ரு. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். போகிற வழியில் தான் ஆனால் பிக்கப்பு. அதுவும் ராஜானமலைபுரம், இதுவும் ராஜானமலைபுரம். ஆனால் 1.9 கிலோமீட்ரு. ஏதோ ஆர்கானிக்ன்ட்டு இருக்குது. கால் பண்ண எடுக்கலை. பயத்தோடு தான் போகிறேன். பார்த்துக்கலாம் வாங்க. மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் கூட நவர மாட்டுறாங்க. இப்போ இந்த ஆர்டர் எடுத்துன்னு போய் குத்தனே 3வது ஃப்ளோர் வர சொன்னாங்க. சரி பரவாயில்ல. லிஃப்ட்டுக்கிட்ட கூட வர மாட்டாங்களாம். லிஃப்ட்டுக்கிட்ட வந்தால் என்ன ஆகிட போகிறீங்கன்னு நான் கேட்டு வந்தேன். உங்களுக்கு கீழே வந்தும் கொடுக்க கஷ்டம், 3வது ஃப்ளோருக்கு வந்தாலும் கஷ்டம். அதுக்கடுத்தது 3வது ஃப்ளோரில் வந்தால் ரிசப்ஷன், அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்குமா, அந்த ரிசப்ஷன் வரணுமா. ஏங்க இதுதான் வீரா ஆர்கானிக்ஸ். ஃபஸ்ட்டு அரும்பாக்கம் குத்துட்டு தான் அண்ணா நகர் போக போகிறாங்க. எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நம்மளோட இது. சரிங்க, வீரா ஆர்கானிக்ஸ் இதுலேருந்து தான் எடுத்தேன். ஒரு மூட்டை மாரி இதுலேருந்து எடுத்தேங்க. ஸ்ட்ரைட்டாக அரும்பாக்கம் குத்துட்டு இதுக்கு போயிடலாம் அண்ணா நகருக்கு. சரிங்களா? சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வராறாங்க, அவருக்கு வர போனோம். இந்த அரும்பாக்கம் குத்துட்டு அவர் ஊர்லேருந்து வந்துக்கிறாரு. ஊர்லேருந்து வந்து இங்கே ரூமு பிஜி எடுத்துக்கிறார் போல், 5000 ரூபாவாம். சரி அவர் போயிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அவர் பாவம், அவர் இப்போ ஓப்பன் பண்ணால் எதுனா ஒரு ஆப்பாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவர் நாள்லேருந்து ஓட்டுன்னு இருப்பார்ல. இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகாது? எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டா நாளைக்கு எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எதுனா ஒன்று அதை வச்சு ஓட்டுன்னு இருப்பார். சரி அதுதான் இது முடிச்சுட்டு இது கொடுக்கறதுக்கு ஒரு 4:30 மணி காட்டுது. அடுத்தது அதை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் காட்டுன்னு தெரில. அதை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக எக்மூர் ஆண்ட வர சொல்லிட்டேன். எக்மூரில் போய்ட்டு அவருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்குள்ளேயா? ஆமாங்க, இதுக்குள்ளே தான் அங்கே போட்டுக்கிறாங்க. எப்படியோ இதுவும் கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். இது சொதப்பிட்டாங்கன்னா
ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க அவ்வளோதாங்க. அடுத்த ஆர்டருக்கு காலை வரைக்கும் காட்டுது 3.9 கிலோமீட்டருங்க. இந்த ஆர்டருக்கு ₹1 கூட டிப்ஸு கொடுக்கலங்க. மேலே எத்தனை வந்து சொன்னாங்க. நான் மேலே எத்தனை வர முடியாது அப்படின்ட்டேன். நான் வேறு அவ்வளோ பெரிய மூட்டை 1 கிலோமீட்ரு தள்ளி போட்டுருந்தீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, அவங்க கொடுத்த லொக்கேஷன் தான் போட்டாங்க. சரி, நான் அவங்கக்கிட்ட பேசி நிரூபிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அப்படி சொல்லல. நான் மனசுக்குள்ள நினச்சிக்கினேன், அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வேறு என்ன பண்ணுறது? நம்ம என்னத்தான் சொன்னாலும் இல்லை அவங்க அமுச்சு விட்ட லொக்கேஷனை தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னாங்க பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே அப்பளம் இருக்குது. ஓ, இது இருக்குது. அப்போலோ கிடையாது, இது இங்கே தான் போட்டாங்க. 337 ரூபாங்க. இதுக்கு இல்லை, காலையில் ஒரு ஆர்டருக்கு அமௌண்ட்டே வாங்கலை. அந்த ஆர்டர் அமௌண்ட் இப்போ போட்டாங்க. சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த இது தான் ஏதோ இருக்குது, ஃபெர்டிலிட்டின்ட்டு இருக்குது. கால் பண்ணி பார்ப்போம். அப்படியே இருங்க, லைன்லேயே இருங்க. கொடுத்துட்டேன். டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம். ஏன்னா இப்போ சப்ஸ்கிரைபர் வேறு போய் பார்க்கணும், அதனால தான். சரிங்களா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 438 ஒரு ஐடியில் 438 ப்ளஸ் ரேப்பிடோவில் இன்றைக்கி நல்லா ஓட்டிட்டாங்க. நேற்று ஓட்டலை, அதுக்கு பத்தாக்குறைக்கு இன்றைக்கி ஓட்டிட்டேன். 533 இன்றைக்கி ஒரு ஆர்டரில் கூட டிப்ஸு கிடையாதுங்க. ஒரு ஆர்டரில் கூட டிப்ஸு கிடையாது. யாருமே இன்றைக்கி பண்ணல. பரவாயில்ல, விடுங்க. நம்ம யாருமே பண்ணல இது வரைக்கும். அப்படி நடந்து இது இல்லைங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதில் வந்து 363ங்க. 363 டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1333 ரூபாங்க. இதில் மைனஸ் பெட்ரோல் 220 மைனஸ் ₹9 ரேப்பிடோ கமிஷன். சரிங்க, நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா போய் சப்ஸ்கிரைபர் அவர் போய் பார்க்கணும். அவருக்கு அந்த இது பண்ணணுங்க. அது என்னது ஐடி எல்லாமே ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஒரு ½ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா, போகிறதுக்கு கரெக்டாக இருக்கான் காலவர். சரிங்க, இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அவர் கேமராவெலாம் கட்டி வச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா அவரை பார்த்துட்டு அவரோட அப்படியே பேசிவிட்டு கிளம்புறேன்.